இந்த வளையலை இன்னொரு கையில போடுங்க. நான் வளையல் எடுத்துட்டு வரதுக்கு மறந்து போயிட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னாச்சு பாரு? ஏன் அழுவுற? உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? என்ன விஷயம் சொல்லுமா. ஏதாவது பிரச்சனையா? அது அது வந்து அத்தை உட்கார சேர்ல வந்து ஒரு கால் மட்டும் உடைஞ்சு போயிருக்கு. அது இன்னும் சரி பண்ணல. அவங்களோட அறையில ஜன்னல் கீச்சு கீச்சுன்னு சத்தம் போடுது. அது கூட நான் சரி பண்ணல. அதோட அத்தைக்கு மூட்டு வலி இருக்கு. அவங்களோட வலியை குணப்படுத்த நான் என்ன கூட வாங்கி வைக்கல. அந்த வேலை எல்லாம் எனக்கு இன்னும் இருக்கு. அதுக்குள்ள எனக்கு இன்னைக்கு ராத்திரி கல்யாணம். இது தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே பண்ணிருப்பேன். என்னால முடியலனாலும் வேற யாருக்கிட்டையாவது சொல்லி வாங்கி வச்சிருப்பேன். உங்களெல்லாம் விட்டுட்டு போறத நினைச்சாலே என்னால தாங்க முடியல. உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது பாரு. உன்னோட வீடு, உன்னோட குடும்பம் எல்லாத்தையும் திடீர்னு உதறி தள்ளிட்டு போகணும்னா கஷ்டமா தான் இருக்கும். நீ நினைச்சாலும் திரும்பி வர முடியாது. எல்லாத்தையும் நீ பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். வளையல். ஒரு பொண்ணு பிறக்கும் போதே இந்த கஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அவ விதியில எழுதி வாங்கிட்டு தான் வரா. சரி, நான் சொல்றத கேளு. உன் வரதட்சணையோடு சேர்த்து நீ இந்த ஊர்ல பிறந்தது வளர்ந்தது எல்லா ஞாபகங்களையும் உன் கூட சேர்த்து எடுத்துட்டு போயிடு. நீ உன்னோட புது வாழ்க்கைக்குள்ள போகும்போது அது எல்லாத்தையும் உன்னோட அறைக்குள்ள பூட்டி வச்சுக்கோ. நீ என்னதான் உன்னோட புகுந்த வீட்டுக்கு போனாலும் இங்க இருக்கிற ஞாபகங்கள் கண்டிப்பா உன்னை சுத்திதான் இருக்கும். இத பாரு, நான் படுக்கிற மெத்த ஒரு ஓரமா கிழிஞ்சு போய் இருந்துச்சுல்ல, அந்த மெத்தைய நீதானமா எனக்கு சரி பண்ணி கொடுத்த. இனிமே நீங்க பண்ற லட்டு கூட எனக்கு கிடைக்காது அத்தை. நீங்க லட்டு பண்ணும்போது அந்த லட்டோட வாசனை 3 தெருவுக்கு வீசும். என்னாச்சு? முத்தழகி எங்க எங்க போனா அவ? நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். நீ போய் மணமேடையில உட்காரு.
முத்தழகு எங்க இருக்கான்னு போய் பாரு. எங்க இருந்தாலும் அவளை நான் உடனே இங்க வர சொன்னேன்னு சொல்லு. சரிங்கம்மா. இது நாளைக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் தான். ஏன் இந்த கல்யாணம் இப்பவே நடக்குதுன்னு உங்க எல்லாருக்கும் குழப்பமா இருக்கும். இங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு ஒரு உண்மையான தகவல் கிடைச்சிருக்கு. பிஎஸ்டி காரங்க இந்த கல்யாணத்தை கலவரம் பண்ணி நிறுத்த போறதா எனக்கு செய்தி வந்திருக்கு. நாம சந்தோஷமா இருக்கிறத அவங்க நிச்சயம் விரும்ப மாட்டாங்க. ஆனா அதுக்கெல்லாம் யாரும் கவலைப்பட வேண்டாம். நம்ம ஊரு பொண்ணு மணக்கோலத்துக்கு வந்துட்டா அந்த கல்யாணம் நிச்சயமா நடந்தே தீரும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த ஊர் மக்களோட சந்தோஷத்துக்கு எந்த கலங்கமும் வரவிடாம பார்த்துப்பேன். அதனால இந்த கல்யாணம் இப்பவே நடக்கும். பண்டிதரே, பார்வதி, கவலைப்படாத. நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். அக்னி நம்ம 2 பேரும் வளம் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கு நீ எனக்கு வேணும்னு வேண்டிப்பேன். எங்க உள்ள வந்துட்டு இருக்கீங்க? அரண்மனையை சோதனை பண்ண வந்திருக்கோம். சட்டத்துக்கு விரோதமான பொருட்களை நீங்க உபயோகப்படுத்துறீங்களா? நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இங்க அது மாதிரி எதுவும் நடக்கல. நாங்க சோதனை போட்டே ஆகணும். வாங்க. வாரண்ட் இருக்கா? இங்கேயே இருங்க. யாரும் உள்ள வரக்கூடாது. அது யாரா இருந்தாலும். ஐயா, பிஎஸ்டி வந்துட்டாங்க. எத்தனை பேரு? நிறைய பேர் வந்திருக்காங்க. பிரச்சனை பெருசாயிடுச்சு. வாரண்ட் வேற கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் அக்னிய வலம் வரல. இவங்க கல்யாணம் முடிஞ்சு போற வரைக்கும் அவங்க உள்ள வரக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்கள தடுத்து நிறுத்து. சரிங்க ஐயா. பண்டிதரே, சீக்கிரம் ஆகட்டும். சரி. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। ஜமீன்தாரியா உங்களை வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் நீங்க உள்ள வராம இங்கே தான் இருக்கணும். உங்களை வரவிடாம பாத்துக்க சொல்லியிருக்காரு. மாப்ள, இத பொண்ணோட நெத்தியில வைங்க. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते।
இப்போ பொண்ணுக்கு மாங்கல்யத்தை கட்டுங்க. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. என்னாச்சு? முத்தழகி இன்னும் வரல. அவளை பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். பீமா, முத்தழகி எங்க? அம்மா, அவங்க எங்க தேடியும் காணல. காணலன்னா என்ன அர்த்தம்? போய் எங்கேயாவது தேடி பாரு, இங்கதான் எங்கேயாவது இருப்பா. நீ நல்லா தேடி பாத்தியா? அரண்மனைக்கு வெளியே பாத்தியா? இல்லனா வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டியா? ஒரு நிமிஷம் இரு. அவளை எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டா, இங்க வரவும் மாட்டா. கல்யாண நேரத்துல இதை பத்தி பேசி யாரோட மனசையும் கஷ்டப்படுத்த நான் விரும்பல. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்லணும். சாயந்தரத்துல இருந்து அவளை நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். தேடிட்டு இருக்கீங்களா? அவ எங்க போனா? ஜமீன்தாரம்மா, அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. எங்க போயிருக்க மாட்டா. இங்கதான் எங்கேயாவது இருப்பானா? அவ உன் கல்யாணத்துக்கு வந்திருக்கணும். என்னோட ஆளுங்க அரண்மனை மட்டும் இல்லாம வெளியேயும் போய் தேடிட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் அவளை கண்டுபிடிக்க முடியல. எனக்கு கிடைச்ச தகவல் படியும் இப்ப இருக்கிற சூழ்நிலை படியும் பார்த்தா பிஎஸ்டி காரங்க அவளை தூக்கிட்டு போய் கொன்னிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. முத்தழகிக்கு அப்படி எல்லாம் நடந்திருக்காது. அவன் நல்லாதான் இருப்பா. சொன்னா கேளு. இங்க பாரு, நீ கொஞ்சம் அமைதியா இருமா.
எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா, உன்னை காப்பாத்த வந்த மாதிரி நடிச்சானே ஒரு ஆபீசர், அவன் தான் இந்த நாடகத்தையும் நடத்தியிருப்பானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்போ நிலைமை சரியில்லம்மா. உன்னையும் சொந்தக்காரங்களையும் நல்லபடியா அனுப்பி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. வேற ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் சீக்கிரமா இங்கிருந்து போறது நல்லது. நான் போக மாட்டேன். முத்தழகிய பார்க்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். அவ என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி. அவ பிரச்சனையில இருக்கும்போது நான் போக மாட்டேன். ஜமீன்தாரம்மா, அவன் நல்லபடியா வீட்டுக்கு வர வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். அவளை கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்ப இங்க இருக்கிற பிரச்சனைய புரிஞ்சுக்க கொஞ்சமாவது முயற்சி பண்ணு. உன்னையும் சொந்தக்காரங்களையும் இங்க இருந்து பாதுகாப்பா அனுப்பி வைக்கணும்னு நான் சொல்றது உனக்கு புரியலையா? முதல்ல அலறத நிறுத்திட்டு இங்க இருந்து போறதுக்கான வழியை பாரு. எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணு. மத்தத நான் பாத்துக்கிறேன். என்ன விஷயம்? மிஸ்டர் தேஜாவத், நாங்க எதுக்கு இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் என்ன மரியாதையோட ராஜா ஜமீன்தார்னு கூப்பிடுவாங்க. ஜமீன்தார் ஐயா, நாங்க உங்க அரண்மனையை சோதனை போட வந்திருக்கோம். அதுக்கான சர்ச் வாரண்டையும் கையோட கொண்டு வந்திருக்கோம். ஐயா, இதெல்லாம் போய் முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. கிளம்புகிறதா? இப்பதான் மரியாதை பத்தி வாய்க்கிழியே பேசுனீங்க. ஒரு டியூட்டில இருக்க பிஎஸ்டி ஆபீசர் மேல கை வைக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது? நான் உங்க எல்லாரையும் தீர்த்திருவேன். அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ சொல்றதையெல்லாம் என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. தேஜாவத், நான் இன்னைக்கு உங்க குடோன சோதனை பண்ணியே ஆகணும். வாரண்ட் இல்லாம அரண்மனைக்குள்ள கால் எடுத்து வச்ச 2 காலையும் துண்டாக்கிடுவேன். ஒழுங்கா உன்னோட உயிரை காப்பாத்திக்கிட்டு இங்கிருந்து கிளம்பி போற வழிய பாரு. போயிடு. கேசவன் எங்க கிட்ட தான் இருக்கான். அவன் எங்க கிட்ட உண்மையை சொல்லிட்டான். எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். எதுல இருந்து தப்பிக்க முடியாது. அதுக்கு இப்படி கல்யாணங்கிற பேர்ல நீங்க நடத்துற நாடகம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, இதுக்கு பின்னால மறைஞ்சிருக்க எல்லா ரகசியத்தையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, உங்க நண்பர்கள், உங்க சொந்தக்காரங்க எல்லாருமே போய் தான். தம்பி, நீ விரல் சுப்பிக்கிட்டு இருந்த வயசுல இந்த ராஜா தன்னோட தலையில கிரீடத்தை வச்சவன். இந்த ஊர்ல ராஜா நான் வச்சதுதான் சட்டம். இன்னும் 2 நிமிஷத்துல நீ இங்கிருந்து போகலன்னா நீ போலீஸ் ஆபீசர்ங்கிறத நான் மறந்துடுவேன். கதவை இழுத்து மூடுங்கடா. சார், தேஜாவத் எங்களை உள்ள விட மாட்டேங்கிறா சார். அது எனக்கும் தெரியும். பொய்யான வாரண்ட காமிச்சா எப்படி உள்ள விடுவான்? ரொம்ப கோவமா இருந்தா சார். கண்ட்ரோல்லே இல்ல. நல்லதுதான். நான் எதிர்பார்த்த மாதிரியே நடந்திருக்கு. என்ன நினைச்சனோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிஎஸ்டி காரங்க நான் நினைச்ச மாதிரியே படையோட இங்க வந்துட்டாங்க. அவங்க அரண்மனைக்கு வெளியே நின்று என்ன வேணா வேட்டையாடட்டும். அதுக்குள்ள நான் நம்ம பொண்ணை நல்லபடியா அனுப்பி வச்சிடுவேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அந்த பொண்ணை பின்கேட்டு வழியா கூட்டிட்டு போயிடுவாங்க. சரிங்க ஐயா.
எல்லா வழியையும் சீல் பண்ணிட்டீங்கல்ல, இன்னைக்கு ராத்திரி இந்த கூட்டம் நம்ம எல்லையை தாண்டக்கூடாது. ஓகே சார். பார்வதி அக்கா, அம்மா கூட எப்பவும் நீங்க இங்கேயே தானே இருக்கீங்க. என் கூடயும் கொஞ்சம் சந்தோஷமா இருங்க. ஏன்னா நீங்க இங்க ஒரு வாரம் தான் இருக்க போறீங்க. அதுக்கப்புறம் நான் யார் கூட பேச போறேன்? இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒருத்தர் பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. நம்மளோட முத்தழகிய பிஎஸ்டி காரங்க கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு போயிட்டாங்க. இங்க பாருங்க, உங்க கஷ்டத்தை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நீங்க என் ஊருக்கு வந்துட்டீங்கன்னா
உங்க கஷ்டம்லாம் பறந்து போயிடும். தயவு செஞ்சு கொஞ்சம் அழாம இருங்க. அழுக வரத்தனடா செய்யும். பாவம் அந்த பொண்ணு எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாள்ல. ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணு அழக்கூட இல்லைன்னா அப்புறம் வளர்த்ததுக்கு என்ன அர்த்தம்? யார் வராங்க? போங்க, நிக்காதீங்க, போங்கப்பா. எல்லாரும் சீக்கிரம் வாங்க. சார், அவங்க அங்க போயிட்டு இருக்காங்க. சார், அவங்க எல்லைக்கோட்டை நெருங்கிட்டாங்க. நெருங்கட்டும் விட, அவங்கள வரவேற்க தயாரா இருப்போம். ஓகே சார். சோல்ஜர்ஸ், கேட்டை க்ளோஸ் பண்ணுங்க. என்னாச்சு சித்தப்பா? என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, நீ இங்கே உட்காரு. சரி சரி, நிக்காதீங்க, போங்க.
நீங்க எனக்கு கொடுத்த வேலையை கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டேன். நம்ம ஆளுங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இந்நேரம் எல்லையை நெருங்கி இருப்பாங்க. அந்த எல்லையை அவங்க தாண்டிட்டாங்கன்னா நீங்க பாத்துக்குங்க. இங்க பாருங்க, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளோட இந்த வேலைய அந்த ருத்ர பரமேஸ்வரனே நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நம்மளோட முத்தழகிய பிஎஸ்டி காரங்க கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு போயிட்டாங்க. உனக்கு அந்த பிஎஸ்டி ஆபீசர் உதவி பண்ற மாதிரி நடிச்சு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, நீ கீழே இறங்காத, நான் போய் பார்த்துட்டு வர்றேன். நீ இங்கே இரு. வணக்கம் ஐயா. என்ன விஷயம் ஐயா? ஏதாவது பிரச்சனையா என்ன? சோதனை போட வேண்டியிருக்கு. சோதனையா? என்னாச்சு சார்? என்ன திடீர்னு? நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல சார், நாங்க நேர்மையானவங்க சார். எங்க பையனுக்கு கல்யாணம் முடிச்சு போய்கிட்டு இருக்கோம். இந்த ஊர்ல தான் பொண்ணு எடுத்திருக்கோம். நாங்க எதையும் எடுத்துட்டு போல சார். என்ன எடுத்துட்டு வந்தீங்க, என்ன எடுத்துட்டு போறீங்கன்னு நாங்க சோதனை போட்டு கண்டுபிடிக்கிறோம். சார் சார், கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க. சார், இங்க எதுவும் இல்ல. சார், இங்க துணிமணிலாம் இருக்கு. சார், இங்கேயும் எதுவும் இல்ல சார். இங்கேயும் ஒண்ணு இல்ல சார். பாத்தீங்களா, என் பேச்சை நம்பாம நீங்க பாட்டுக்கு சோதனை பண்றீங்க. ஐயா ஐயா, வேணா என்கிட்ட எல்லா பேப்பர்ஸும் இருக்கு, அதையும் காட்டுறேன். கொஞ்சம் இருங்க, அதை கொடுங்க. பாருங்க சார், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா தான் வச்சிருக்கோம். ஏய், தராத சார். அதுல ஒண்ணு இல்ல சார். அத நான் பாக்குறேன். தர சார், அதுல பொண்ணோட துணிலாம் இருக்கு சார். அதெல்லாம் பார்க்க கூடாது சார். ரொம்ப தப்பு சார். வேண்டாம் சார். ஐயா, இதெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க கொடுத்த பொருள். அதை திறக்க கூடாது.
திறந்தா அபசகுணம் ஆயிடும். இப்ப நீங்க அதை திறந்து பார்க்கணும்னா அந்த பொண்ணுக்கு தான் கெட்ட பேர் வரும். நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஐயா, அங்க வேற என் பொண்டாட்டி ஆரத்தி தட்டை கையில வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பா. போக விட்டீங்கன்னா கொஞ்சம் புண்ணியமா இருக்கும். ஐயா ஐயா ஐயா, சொல்றத கேளுங்க. ஐயா, பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நில்லுங்க, எங்களை அவமானப்படுத்தாதீங்க. ஐயா, உங்க கால்ல வேணா. வேண்டாம், சொன்ன கேளுங்க. ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. உங்களுக்கு யாரோ தப்பான தகவலை கொடுத்துருக்காங்க. நாங்க கல்யாணத்துக்காக வந்திருக்கோம். எங்க கிட்ட ஆயுதங்கள் எதுவுமே இல்லை. ஐயா, என் பேச்சுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் தான் சொல்றேன்ல, அதுல பொண்ணோட துணி தான் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு ஆயுதமும் அந்த வண்டியில இல்லையா? கல்யாணங்கிற பேர்ல வேற ஊர்ல இருந்து இந்த ஊருக்குள்ள வரீங்க. சீருங்கிற பேர்ல ஆயுதங்களை கடத்துறீங்களா? இது துரோகம். உங்களை கைது பண்ணியே தீருவோம். ஐயோ இல்ல ஐயா, நாங்க அந்த மாதிரி தப்பான காரியங்களை செய்யறவங்க இல்லையா. நீங்க வேணும்னா அந்த வண்டியை விட்டுட்டு மத்த எல்லா வண்டியும் சோதனை பண்ணிக்கோங்க ஐயா. அந்த வண்டியை மட்டும் விட்டுருங்க ஐயா. நாகமாதேவி, நாகமாதேவி, நாகமாதேவி. ஐயா ஐயா, இதை செக் பண்ணுங்க.
வேறு பயணம் வேறு ஒரு நூலில் இங்கே இணைப்பதாறு இறைவன் கையில் மனித பொம்மை என்னாலும் வாழ்வில் அதுவே உண்மை கண்கள் மீண்டும் பார்க்குமா எதிர்காலம் உண்டாய் சேர்க்குமா பாதை வேறு இது பிஎஸ்டி காரங்களோட வேலை தான். ரொம்ப மோசமானவங்க அவங்க. அவங்க கையில எப்பவும் ரத்தக்கரை மட்டும்தான் இருக்கும். அவங்க கையில மட்டும் நம்ம கிடைச்சோம்னா நெருப்பு கிட்ட பொசுங்கின மாதிரி தான். வேண்டாமா, வேண்டாம், சொல்றத கேளு. ஏண்டா எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க கடத்தல் வேலை பண்றோம், என்ன கெஞ்சு வச்சு பாக்குறியா? சோதனை பண்ணி என்னத்தை சாதிக்க போற? அடே பார்வதி, இப்படி பார்வதி, பார்வதி,
ஒவ்வொரு வருஷமும் கடத்தல் பொருள் எடுத்துக்கிட்டு போகும்போது எவனாவது ஒருத்தன் சாகுறீங்களடா. உங்களை மாதிரி எல்லா ஆளுங்களையும் நாங்க அழிச்சிட்டு பண்ண பாவங்களுக்கு மேல இன்னும் எங்களை பாவம் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ நினைச்சா மட்டும் தேசத்தை காப்பாற்ற முடியாது. இந்த தேசத்துல முக்காவாசி பேரு நம்பிக்கை துரோகி தான். இந்த ஊர் ஜமீனுக்கு நாங்கெல்லாம் தேவைப்படுது. உன்னால முடிஞ்சதை பண்ணிக்க. இங்க பாரு, உன் கண்ணு முன்னாடியே பணத்தையும் கடத்தல் பொருள்களையும் வெளியே கொண்டு போகத்தான் போறோம். என்னடா பண்ணுவ? தடுத்து நிறுத்துவியா? எல்லாரும் வாங்க, இங்க இருந்து கிளம்பலாம். இங்க பாரு, இந்திய நாட்டையே நீ ஒருத்தன் காப்பாத்திருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கல்ல? உன்ன மாதிரி நினைக்கிறவனுக்கெல்லாம் இதாண்டா நிலைமை. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இப்ப இந்த நாட்டுல இருக்கிறவங்க கிடையாதுடா. நாடு அழுக்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதை தொடச்சிட்டு போறதுக்கு உண்டான வழியை பாரு. மத்தவங்களுக்கு இல்லாத ரோசம் இவனுக்கு மட்டும் வந்துருச்சு. அவனை தூக்கி போடுங்கடா. நாடு அழுக்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதை தொடச்சிட்டு போறதுக்கு உண்டான வழியை பாரு. மத்தவங்களுக்கு இல்லாத ரோசம் இவனுக்கு மட்டும் வந்துருச்சு.
எங்க நாட்டு எல்லையை தாண்டது இருக்கட்டும், எங்க நாட்டு கொடிய அவமானப்படுத்துறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி உங்களால இத தொட முடியுதான்னு பாருங்கடா. நாங்க எதுவும் பேசாம இருக்கோங்கிறதுனால நாங்க எல்லாரும் பலவீனம் ஆயிட்டோம் மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா என்னைக்கு நாங்க உங்களோட நாட்டுல காலடி எடுத்து வைக்கிறோமோ அன்னைக்கு உங்க நாட்டுல இருக்கிற அநியாயத்தை அழிக்காம விட மாட்டோம். எவனுக்காவது தைரியம் இருந்தா வந்து மோதி பாருங்கடா. எவன் முதல்ல வரானோ அவனோட போன மட்டும்தான் இந்த எல்லையை தாண்டி போகும். வாங்கடா. இங்க பாரு, என்கிட்ட வராத, நான் உன்னை கொன்னுடுவேன். இங்க பாருப்பா, அந்த வண்டி பூரா நிறைய பணம் இருக்குதுப்பா. எல்லாத்தையும் நீயே வச்சுக்க, எனக்கு ஒரு பைசா கூட வேணாம். உண்மையாவே எனக்கு எதுவும் தர வேணாம். இங்க பாரு, இந்த ஊர்ல தான் நாங்க பொண்ணு எடுத்தோம், அவளையும் நீயே வச்சுக்க. என்ன மட்டும் போக விட்டுருப்பா. இங்க பாருப்பா, கையெடுத்து கூப்பிடுற. இங்க பாரு, நீ இந்த மாதிரி நடந்துக்கிறத மட்டும் என் ஆளுங்க பார்த்தாங்க, உன்னையும் இந்த ஊரையும் உரு தெரியாம ஆக்கிடுவாங்க. அவங்க உன்னை உயிரோடவே விட மாட்டாங்க.
இங்க பாரு, ஒன்ன மட்டும் இல்ல, இந்த தேசத்தையே அவங்க சின்னாபின்னமாக்கிடுவாங்க. நாடு அழுக்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதை தொடச்சிட்டு போறதுக்கு உண்டான வழியை பாரு. மத்தவங்களுக்கு இல்லாத ரோசம் இவனுக்கு மட்டும் வந்துருச்சு. எங்களை போக விடுங்க. நானும் என் மனைவியும் எந்த ஒரு தப்பும் பண்ணாதவங்க. உங்களால எங்களை கொல்ல முடியாது. வேண்டாம் ஐயா, என்னையும் என் மனைவியும் போக விடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. சொன்னா கேளுங்க. ஐயா, நீங்க தப்பு பண்றீங்க. ஒரு அடி எடுத்து வச்ச இந்த குண்டு உன் நெஞ்ச கிழிச்சிட்டு போயிடும். எங்களை போக விட போறீங்களா இல்லையா? என் பேச்ச கேளுங்க. இப்ப நீங்க எங்களை போக விடல, நான் இவளை கொலை பண்றதுக்கு கூட தயங்க மாட்டேன். இவளை ஏன் தெரியுமா உயிரோட வச்சிருக்கேன்? இவ இருந்தாதான் நான் உயிரோட போக முடியும். இவ எனக்கு கவசம் மாதிரி. இந்த கவசத்தை வச்சுதான் நான் எல்லையை தாண்ட போறேன். உன்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லடா.